நான் வந்து நடிகனே இல்ல சார். நான் வந்து ஒரு இன்ஜினியர். நான் எம்பிஏ. நான் அதான் எதிர்பார்த்தேன். நான் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற வரைக்கும் எனக்கு சினிமாங்கிற வாசனையே கிடையாது. கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் நினைக்கிறேன். ஆமா. அண்ணா யுனிவர்சிட்டி தானே படிச்சேன் நான். நான் 15 வருஷம் உத்தியோகத்துல இருந்தேன். அப்பல்லாம் எனக்கு சினிமா வாசனையே கிடையாது. சினிமா நடிச்சிருந்தேன். பெருசா இந்த மாரி ப்ரொஃபஷனல் ஆவோம் அப்படின்னு நினைக்கவே இல்ல. அதுக்கெல்லாம் காரணம் வந்து மேல இருக்கிற ஆண்டவன் தான் சார். ஐ கேன் ஒன்லி டிஃபைன் திஸ். அது இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு. வென் யூ வாண்ட் சம்திங் பேட்லி, தி யூனிவர்ஸ் வில் கன்ஸ்பைர் டு சீ தட் யூ அச்சீவ் இட்ன்னு ஒண்ணு இங்கிலீஷ்ல இருக்கு. ஆல்வேஸ் பிலீவ் தட். டெஸ்டினி தான் அதுக்கெல்லாம் காரணம். சார் நான் உங்கள சந்திக்கிறது கூட டெஸ்டினி சார். இதெல்லாம் ஆர்டேன்டு நினைக்கிறேன் நான். இது வந்து எதுவுமே பை சான்ஸ் நடக்கிறது இல்ல. ம். அந்த மாரி தான் ஹார்ட் பீட்ன்னு நினைக்கிறேன். நான் நெறைய வேஷங்கள் பண்ணியிருக்கேன். நெறைய படங்கள் பண்ணியிருக்கேன். இந்த பாப்புலர் எதுக்கு மாத்திரம் ஏன் வருது? ஃபேக் எண்ட் ஆஃப் மை லைஃப். ஃபேக் எண்ட் ஆஃப் மை கரியர். இப்ப கரியர் முடிக்க போகுதுன்னு நினைக்கும்போது, திடீர்னு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ஒளி விளக்கு, ஒரு ஒளி வந்து ரிவைவ்ட் அகைன். இத பேஸ் பண்ணி நெறைய பேர் என்ன கூப்பிடுறாங்க. நெறைய படங்கள் வருது. நெறைய சீரிஸ் வருது. இதுக்காக சடன்லி இன்னும் ரெலவென்ட்டா தான் இருக்கணும் அப்படின்னு தோணுது எனக்கு. பரவாயில்ல இன்னும் ரெலவென்ட்டா தான் இருக்கணும். நம்ம பீப்பிள் ஸ்டில் வாண்ட் மீ அப்படின்னு தோணுது. இப்பதான் நெறைய பேருக்கு ஞாபகம் வருது சார் நான் ஒருத்தன் இருக்கேன்னு. நெறைய பேர் மறந்திருப்பாங்க. ஏன்னா என்னோட என்னோட ஜெனரேஷன் எல்லாம் மறந்து போயிட்டாங்க சார். பாலச்சந்தர் சாரு, அமீர்ஜான் சாரு, முக்காவாசி எல்லாருமே இறந்துட்டாங்க. இல்ல வயசாயிடுச்சு, ரிட்டயர் ஆயிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் ஹவ் ஸ்டாப்ட் மேக்கிங் ஃபிலிம்ஸ். பட் இருந்தாலும் திடீர்னு ஞாபகம் வரும். ஞாபகம் வருது. ஒரு திடீர்னு யாரோ கூப்பிடுவாங்க என்ன. சுரேஷ் மேனன் கூப்பிட்டாரு. அப்புறம் ரத்தீஷ்னு ஒரு டைரக்டர் கூப்பிட்டாரு. சிராஜ்னு ஒரு டைரக்டர். அ கருணாஸ் வச்சு படம் பண்ணாரு. அவர கூப்பிட்டாரு. ஒரு படம் பண்ணேன்னா, கார்கின்னு ஒரு படம் பண்ணேன். வண்டர்ஃபுல் ஃபிலிம் அது. அந்த பொண்ணு படம் பண்ணும்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மீட் பண்ணேன். அடுத்த படத்துல வேஷம் குடுத்தாரு அவரு கூப்ட்டு. சார் இல்ல சார் ஒரு ஒப்போசிஷன் லாயர் இருக்கு. ப்ராசிக்யூஷன் லாயர் நீங்க தான் பண்ணணும் அப்டின்னாரு. அது 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 அந்த மாரி சில சில வேர்ட் ஆஃப் மவுத் கேரி ஆகும். சில லக் வரும் நமக்கு. இந்த மாரி வேஷங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு சார் இன்னுமே. இன்னும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. விட்டாச்சு ரிட்டயர் ஆகலாம்னு நினைக்கும்போது, இல்ல இல்ல வேண்டாம் இன்னும் கொஞ்சம் இருங்க. இன்னும் இனிது ஓடட்டும். இன்னும் கொஞ்ச நாள் ஓடட்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹோப் வந்திருக்கு. அவ்வளோதான்.